கதை நடக்கிறது பொடியன்குளம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல. இந்த ஊர் மக்களுக்கு இருக்கிற பெரிய சாபம் என்ன தெரியுமா? அவங்க ஊர்ல ஒரு பஸ் கூட நிக்காது. நீங்கெல்லாம் யாருடா எங்களுக்கு சமம் அப்படிங்கிற பக்கத்து ஊருக்காரர்களோட அந்த ஆணவம் ஒரு பஸ் ஸ்டாப் கூட இல்லாத பொடியன்குளம் மக்களை முடக்கி வைக்குது. இந்த அநீதியை பார்த்து ரத்தம் கொதிக்கிற இளைஞன் தான் நம்ம ஹீரோ கர்ணன். மிலிட்ரிக்கு போக காத்துட்டு இருக்கிற இவன் அடங்கி போற ரகம் கிடையாது. ஊர்ல இருக்கிற பெரியவங்க பயந்து போன்னு சொன்னாலும் உரிமைக்காக ஏன் பயப்படணும் அப்படின்னு கேள்வி கேட்கிற கோபக்கார இளைஞன். அடே அப்பா, அக்கறைப்படுற ஆளை பாரு. எந்த பையன் வந்து கொத்துனாலும் எங்களை தான் வந்து கொத்துவா. நாங்க ஊர் மாடலாம் வந்து நிக்க மாட்டோம். போதுமா ராசா, நீ பொத்து. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா? ஒரு கர்ப்பிணிக்காக ஒரு பஸ்ஸு கூட நிற்காம போகுது அப்படின்னு கர்ணனும் அந்த ஊர் இளைஞர்களும் சேர்ந்து பஸ்ஸை அடித்து உடைக்கிறாங்க. இது ஒரு பஸ் மேலே நடந்த தாக்குதல் கிடையாது. பல வருஷமாக அவங்க மேலே திணிக்கப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்கான எதிராக விழுந்த ஒரு முதல் அடிதான். இந்த விவகாரம் கண்ணப்ரான் அப்படிங்கிற போலீஸ் அதிகாரி கிட்ட போகுது. இவருக்கு பிரச்சனை பஸ் உடைச்சது கிடையாது, அந்த ஊர் மக்கள் தலை நிமிர்ந்து நின்னது தான். தன்னோட சாதி அகங்காரத்தால அந்த ஊரையே சிதைக்க பார்க்கிறவன் தான் கண்ணப்ரான். ஊர் மக்கள் மேல போலீஸ் நடத்துற அந்த கொடூரமான தாக்குதல் நம்ம நெஞ்சையே பிழைச்சிரும்.